உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அப்போ சொல்லுங்க சித்தி. ஆபீஸ்ல எல்லாம் ஓகே தானே? எனி ப்ராப்ளம்? ஏன் சித்தி? இல்ல, தினமும் நீ லேட்டா வருவ, இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டல்ல, அதான் கேக்குறேன். சீக்கிரம் வந்ததே சீக்கிரமா கிளம்புதானே? கிளம்பணுமா? மறுபடியும் நீ ஆபீஸ்க்கு போறியா? ஆபீஸ்க்கு இல்ல, மறுபடியும் மலேசியாக்கே போடணும்னு சொல்றான். எனக்கு தெரியும் உன்னால ரொம்ப நாள்லாம் இங்க இருக்க முடியாதுன்னு. என்னாச்சுப்பா, உனக்கு இங்க இருக்க பிடிக்கலையா? ஆக்சுவலி சித்தி அது வந்து இங்க பாரு, என்னால புரிஞ்சுக்க முடியுது. அப்போ உனக்கு பிடிச்ச பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்னு எனக்கு தோணலப்பா. மாமாவுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன், அதை காப்பாத்த முடியல. பட் இட்ஸ் ஓகே, நான் அவர்கிட்ட பேசி அவர் சம்மதத்தை வாங்குறேன். நான் ஒரு பேச்சுக்கு மலேசியான்னு சொன்னேன், விட்டா இவங்க ஃப்ளைட் ஏத்தி அவனை அனுப்பிடுவாங்க போல இருக்கு. சித்தி ப்ளீஸ், தாத்தாக்கு இந்த விஷயம் தெரிய வேண்டாம். நானே என்னால புரிஞ்சுக்க முடியுது அப்போ, கவலைப்படாத. தாத்தா கிட்ட நான் உன்னை பத்தி எதையும் சொல்ல போறதில்ல, ஓகேவா? எதுக்கோ ஒரு வாட்டி இவனோட கமிட்மெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு எடுக்கிறது நல்லது. அவனுக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்கு, அதான். அப்போ நீ ஆபீஸ்ல அதிகமா வேலை பார்த்துட்ட, நீ போய் ரெஸ்ட் எடு. ஷோர் சித்தி. சபாஷ், இவ்ளோ சீக்கிரமா நீ திரும்பி போயிடுவன்னு நான் நினைக்கல. வெரி குட். ஹாய் ஃப்ரெண்ட், இன்னைக்கு நீங்க லஞ்ச் சாப்பிடலையா? சாரி ஃப்ரெண்ட், இன்னைக்கு உங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் அனுப்ப முடியாம போயிடுச்சு. உங்களுக்கு என் மேல கோவமா? நான் உங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் அனுப்பலன்னா நீங்க என்ன ஹெலிகாப்டர்ல கூட்டிட்டு போகாம இருக்க மாட்டீங்களா? ஸ்விம்மிங் பூல் கூட கேன்சல் பண்ணிக்கலாம், ஆனா ஹெலிகாப்டர் மட்டும் ப்ளீஸ் ப்ளீஸ் கூட்டிட்டு போ ஃப்ரெண்ட். எதுக்குன்னா இவ்ளோ நாளா நான் உனக்காக தான் லஞ்ச் ரெடி பண்ணி கொடுத்தேன், அதெல்லாம் மறந்துட மாட்டீங்களா? ப்ளீஸ் ப்ளீஸ். இன்னொரு வாய்ஸ் மெசேஜ் வந்திருக்குடா. பாக்ஸ் கிடைக்கிற வரைக்கும் உனக்கு லஞ்ச் கொடுத்து அனுப்ப எனக்கு பெர்மிஷன் இல்ல ஃப்ரெண்ட். என்ன ஹெலிகாப்டர்ல கூட்டிட்டு போறேன்னு பிங்கி ப்ராமிஸ் பண்ணீங்கல்ல, கண்டிப்பா கூட்டிட்டு போகணும் ப்ளீஸ். பாவண்டா அந்த குழந்தை. நான் ஹெலிகாப்டர்ல கூட்டிட்டு போவேன்னு சொல்லி எனக்கு தினமும் அவ லஞ்ச் கட்டி கொடுத்துட்டு இருக்காடா. பாவண்டா, அவளுக்கு உண்மை தெரியல. அந்த லஞ்ச் பாக்ஸால தான் நீ நாட்டை விட்டே கிளம்ப வேண்டிய நிலைமை வந்துச்சுன்னு. டேய் அசோக். சரி சரி சரிடா, நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நீ புதுசா லஞ்ச் பாக்ஸ் வாங்கும் போதே எனக்கு தெரியும் அவ அந்த லஞ்ச் பாக்ஸ வாங்கிக்க மாட்டான்னு. டேய் ஏன்டா சொல்லல? நான் சொன்னேன்டா. அது சரி, இதுல அப்படி என்னடா லாஜிக் இருக்கு? இல்ல, புது பாக்ஸ் பிடிக்கலனா அது வேண்டாம் மெதுவா சொல்லலாம்ல. நீ முடிஞ்ச அளவுக்கு பாக்ஸ திரும்ப கொடுத்துடுறா. அதான் எப்படின்னு தெரியலையே. அப்ப என் நண்பா, நீ சூரி கிட்ட கேட்டு கொஞ்சம் வாங்கி கூட. ஹெலிகாப்டர்ல போகணும்னா அந்த பெர்மிஷன் வேணா உனக்கு வாங்கி தரேன், அதுக்கு பிளான் பண்றேன். ஆனா இது இருக்கே ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்டா யப்பா. என்னடி இதெல்லாம்? எதுக்கு இத வாங்கிட்டு வந்த? என்னோட ஃப்ரெண்ட ஸ்பெஷலா இன்வைட் பண்ணனும்னு வந்தேன். இன்வைட்டா? கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. பூமி, நிஜமாவா? ஓ சோ ஸ்வீட், தேங்க் யூ. எனக்கு இது ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ். எனக்கும் சர்ப்ரைஸ் தான். மாப்பிள்ளை பேர் என்ன? கௌதம். கௌதம். கௌதம் ரெடியா? அவர் அந்த பிசினஸ் மேன் அவர்தானா? அவரே தான். அவர் உனக்கு லைஃப் பார்ட்னரா வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் டி. ஐ அம் ரியலி ஹாப்பி ஃபார் யூ. அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக எத்தனை பொண்ணுங்க கியூல நிக்கறாங்கன்னு தெரியுமா உனக்கு? ஓ, சந்தோஷத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ இதே மாதிரி எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். இதெல்லாம் வாழ்க்கை எனக்கு சொல்லி கொடுத்ததுதான். ஒரு விதத்துல இதுவும் நம்ம நிழல் மாதிரி தான். நமக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் கூட வரும். நடக்கிறதெல்லாம் நல்லதுக்கு தான்.
இவ்ளோ வருஷமா காத்திருந்ததுக்கு உனக்கு நல்ல சம்பந்தம் கிடைச்சிருக்கு. ம். மத்தவங்களுக்காகவும் வீட்ல இருக்கிறவங்களோட சந்தோஷத்துக்காக மட்டும்தான் நான் இந்த கல்யாணத்தை ஒத்துக்கிட்டேன்னு உனக்கு தெரியாது சீதா. நாளைக்கு வீட்டுக்கு வருவீங்களா ஃப்ரெண்ட்? நாளைக்கா? நாளைக்கு எனக்கு ஹாலிடே. வீட்ல இருந்தா ரொம்ப போர் அடிக்கும். சீதா மாமா ஃபுல்லா என் கூட தான் இருப்பாங்க. என்ன ஹோம்வொர்க் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ணுவாங்க. ப்ளீஸ் நீங்க வருவீங்களா? சிரி சிரி, சீதா அம்மா கூப்பிடுறாங்க. நாளைக்கு வந்துருங்க. பாய். ஓகே பாய். இதோ வரேன் சீதாம்மா. எங்க போன நீ? ஸ்ரேயாஸ் கால் பண்ணா. ஹோம்வொர்க்ல டவுட் இருக்குன்னு கேட்டான். முதல்ல உன்னோட ஹோம்வொர்க்க கரெக்டா பண்ணு. ஓகே சீதாம்மா. ம். நாளைக்கு வீட்டுக்கு வருவீங்களா ஃப்ரெண்ட்? ஓகே 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 ஓகே. ஓ, ஒண்ணும் இல்ல, படுத்து குடிச்சு. சீதாம்மா மார்னிங் ஆயிடுச்சா? இன்னைக்கு உனக்கு லீவ் தான் செல்லும். படுத்துக்கோ. எனக்கு தூக்கம் வரல. இன்னைக்கு செகண்ட் சாட்டர்டே ஸ்கூல் லீவ் உனக்கு. கொஞ்ச நேரம் படுத்துக்க. எனக்கு தூக்கம் போயிடுச்சு. குட் மார்னிங் சீதாம்மா. ஸ்கூல் இருக்கும்போது மணி 8 ஆனாலும் எழுந்துக்கவே மாட்டேன். இன்னைக்கு என்னடானா காலையில எழுந்துக்கிற? இன்னைக்காவது நிம்மதியா என் வேலைய பார்க்கலாம்னு நினைச்சேன். நீ வேலைய பாரு சீதாம்மா. நான் எங்க வேண்டான்னு சொன்னேன். இன்னும் ஒரு 1 hour தூங்கலாம்ல. எதுக்கு இப்ப சீக்கிரமா எழுந்த நீ? தூக்கம் ரொம்ப முக்கியம் தெரியுமா? இந்த வார்த்தையை நீ திங்கக்கிழமை சொல்லு சீதாம்மா. ம், சொல்றேன். நான் போய் குளிச்சிட்டு வரேன். அது வரைக்கும் நீ வேலைய பாரு. குட் மார்னிங் சீதா. குட் மார்னிங் சார். உள்ள வாங்க. வாங்க. குட் மார்னிங். உட்காந்துக்கோங்க. சார் ஒரு நிமிஷம். ஹலோ சீதா, உன் வீட்டுக்கு ஏதோ பெரிய பிரச்சனையாமே அப்படின்னு அந்த லாயர் உங்க அண்ணன் கிட்ட சொல்லியிருக்காரு. நான் ஒண்ணு பெருசா படிக்கல இல்லையா, அதனால அவங்க பேசுறது எனக்கு புரியல. அது என்னன்னு நீ கொஞ்சம் கேட்டு சொல்றியாமா? இன்னைக்கு 2வது சனிக்கிழமை, நீ வீட்ல தான் இருப்பேன்னு லாயர் கிட்ட சொல்லியிருந்தேன். அவர் உங்க வீட்டுக்கு வந்தாலும் வரலாம் சீதா. வந்துட்டாரா அண்ணி? வந்துட்டாரா? இவ்வளவு ஃபாஸ்டா இருக்காரே. இப்பதான் வந்தாரு. அண்ணி, நான் அப்புறமா கூப்பிடுறேன். சரி சரி, நீ அவர்கிட்டயே பேசு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.